தனிமையும் விரக்தியும் ஒன்று சேர்ந்தது என் கைப்பிடித்து என்னை மன அழுத்தத்துக்குள் இழுத்துச் செல்லும் நேரமெல்லாம் அதனிடமிருந்து என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்களின் புத்தகங்களை என் கையில் எடுத்துக் கொள்கிறேன். அது இதற்கு முன்பும் நான் பலமுறை படித்து முடித்து அடிக்கோடிட்ட பல பகுதிகள் எனக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் என அத்தனையும் என் மனதில் அத்துப்படியானாலும் ஒரு சிலரை காரணமின்றி நமக்கு மிகவும் பிடித்து போவது போல் எத்தனை முறை வாசிக்கப்பட்டாலும் சில புத்தகங்கள் நம் மனதை விட்டு நீங்குவதில்லை. அழுது புலம்பும் குழந்தையை அரவணைத்து ஆறுதல் சொல்லும் தாயைப் போல என் மன அழுத்தங்களை நீக்கி அது வேறோர் அழகான உலகத்துக்குள் என்னை அழைத்துச் சென்று விடுகிறது. அந்த புத்தகங்களில் வரும் கதைகளின் கதாபாத்திரமாகவே நான் சில நேரங்களில் மாறிவிடுகிறேன். ஒரு குழந்தையாக, ஒரு தாயாக, ஒரு மகாராணியாக, ஒரு ஏஞ்சலாக, ஒரு சிண்ட்ரல்லாவாக, ஒரு காதலியாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக, ஒரு ஜான்சி ராணியாக, இப்படி அத்தனை கதாபாத்திரங்களிலும் என்னை பொருத்தி நான் வேறோர் வாழ்க்கையை வாழ்